முதலைக்கு இப்ப நல்லா இருக்கு. நீங்க ஆபரேஷன் பண்ணல என்ன? நான் பண்ணல. என்ன ஊத்துற? சுட்டு மருந்து மாதிரி ஊத்துறாரா? அந்த பச்சை மருந்து தான். பச்சை மருந்து. பச்சை. கூட்டம் ஏன் கூட்டமா அது? ஆமா ஆமா. 3 பேரு அவர் குருநாதே 3 பேர் ஊத்துவாங்க. அப்படியா? ஆமா ஆமா. சாமியாரா? சாமியார் தான். சரி சரி சரி. கோயில் இருக்கா? கோயில்ல அவரு அங்க இதுல வந்து வீடு மாதிரி கட்டி அவர் சிலை வச்சிருக்காப்புல, சாமியார் சிலை. சரி சரி. அதுல போய் கும்பிட்டுட்டு காணிக்க போகணும்னா போடலாம், இல்லைன்னா வேணாம்னா பேசாம வந்து உட்காந்தோம்னா மருந்து ஊத்தி விட்டுருவாங்க. எப்படி பார்த்துட்டு சும்மா எப்படி வருவாங்க? மனதை அவங்க உண்டானதை போட்டுட்டு வர்றாங்க. ஆமா, 5 ரூபா 10 ரூபா செய்யறது. ஆமா, அவங்க கேட்க மாட்டாங்க. ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? ஆமா. ஆனா தொடர்ந்து 5 வாரம் போகணும். 5 வாரம் போகணும். ஆனா ஓரளவு சௌரியமாயிருது. சௌரியமாயிருக்கு. எனக்கே கொஞ்சம் ஒரு நாள் ஊத்துனேன். இப்ப நல்லா அந்த சுருத்து எல்லாம் கொஞ்சம் வராம தெரியுது. ஆமா. நானே நம்பல. அங்க போய் பார்த்தப்போது இப்ப நானே 110 ஆளு காலையில வந்து சொன்னேன். இந்த காலத்துல போய் நம்ம ஆளு போயிட்டு வந்துருக்காப்ல. அவர் சொல்ல போய் தானே தெரியும். அவர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இருந்தாப்ல. ஆனா கூட்டம் ஒண்ணும் இல்லாம கூட்டம் எப்படி போவேன்? கூட்டம்லாம் பயங்கரமான கூட்டம். அவ்வளவு கூட்டம் போய்க்குதுன்னா அப்ப ஏதாவது நடக்க போய் தானே போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அப்படின்னு சரி, இந்த வாரம் போறோம் அப்படின்னாங்க. ஒருத்தன் இங்க நத்தத்துல இருக்கான், ஒருத்தன் மதுரைக்காரு. அதனால நீங்க சொன்ன முறையை கூப்பிட்டு சொன்ன இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு. நமக்கே பிரச்சனையா இருக்குண்ணே அப்படின்னா, சரி அவர் போகல, பக்கம் தானே உங்களுக்கு. அங்க முதல் ஸ்டாப் புது ரோடு. புது ரோட்ல கீழே இறங்கணும்னு ஆட்டோ நிக்கும்டா, 10 ரூபாய் ஆட்டோவுக்கு. ஆமா ஆமா. அங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க, ஸ்பாட்ல போய் விட்டுருவாங்களா அப்படின்னு. அவர்கிட்டயே கொண்டு போய் விட்டுருவாங்க. சரிண்ணே இந்த வாரம் போறோம்ண்ணே. போயிட்டு ஒரு உங்க நம்பரை கொடுத்துருக்கீங்க, அவரை கூப்பிட்டு கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. சரி, நான் பேசிக்கிறோம்ண்ணே. சரி சரி, நாளைக்கு மறக்காம அந்த வீடியோ எடுங்க. நாளைக்கு எடுத்துடுறேன். எடுத்து நீங்க பேசிட்டே அவர்கிட்ட கேட்டுட்டே எடுக்க முடியும். இல்ல நீங்க சொல்லுங்க, எங்க சேனல் ஒன்று இருக்குங்க, அது நாங்க போட போறோம் அப்படின்னு கேட்டுட்டு எடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை. ஆமா ஆமா. அவர் கேட்காம எப்படி எடுங்க? ஆமா ஆமா. கேட்டுட்டு ஃபுல்லா எடுத்துட்டு அவர் போன் நம்பரையும் கொடுத்தோம்னா பாக்கவே போயிட்டு போறேன். அவ்வளவுதான். ஏதோ நம்ம நல்லது சொல்ற மாதிரி பண்ணிட்டு. ஆமா 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 ஆமா. நீங்க அதை பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம டிவி சொல்லுங்க. யூடியூப்ல வந்து ஒரு சேனல் இருக்குங்க, ஊனமுற்றோர்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்ததுனால சொன்னேன், சரி அவரை வீடியோ எடுத்து போட சொன்னாரு, போடணுமா அப்படின்னு கூட பெர்மிஷன் கேட்டுக்கீங்க. கேட்டுட்டு நம்ம செய்ய முடியும். கேட்டுட்டு எடுத்துட்டு அது தெளிவா எங்க இறங்கணும், எப்படி போகணும், எத்தனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போன் நம்பரை கூட கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் போட்டு விட்டுருவோம். சரி, அதை நீ கேட்டுட்டு எடுங்க அவனுக்கு. சரி, மறக்காம அதை செய்யுங்க. செய்யறேன். அங்க இருந்து கூப்பிடுறேன், நீங்களே பேசுங்க. நான் கூட பேசுறேன், அவர்கிட்ட கொடுங்க, நான் கூட பேசுறேன். சரி, நம்ம பேசுவோம், நம்ம சேனல்ல போடணும் சாமி. ஏதோ மக்கள் பயன்படுறேன், இவரு சொன்னதுனால நம்ம போடலாம்னு முடிவுங்க. நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. சரி. நம்ம சேனல்ல போடணும், அவருக்கு ஒரு விளம்பரம் தானே. ஆமா ஆமா ஆமா. அதை பேசிக்கிறேன் நான். சரி சரி, பாருங்க. முதலைக்கு இப்ப நல்லா இருக்கு. நீங்க ஆபரேஷன் பண்ணல என்ன? நான் பண்ணல. என்ன ஊத்துற? சுட்டு மருந்து மாதிரி ஊத்துறாரா? அந்த பச்சை மருந்து தான். பச்சை மருந்து. பச்சை. கூட்டம் ஏன் கூட்டமா அது? ஆமா ஆமா. 3 பேரு அவர் குருநாதே 3 பேர் ஊத்துவாங்க. அப்படியா? ஆமா ஆமா. சாமியாரா? சாமியார் தான். சரி சரி சரி. கோயில் இருக்கா? கோயில்ல அவரு அங்க இதுல வந்து வீடு மாதிரி கட்டி அவர் சிலை வச்சிருக்காப்புல, சாமியார் சிலை. சரி சரி. அதுல போய் கும்பிட்டுட்டு காணிக்க போகணும்னா போடலாம், இல்லைன்னா வேணாம்னா பேசாம வந்து உட்காந்தோம்னா மருந்து ஊத்தி விட்டுருவாங்க. எப்படி பார்த்துட்டு சும்மா எப்படி வருவாங்க? மனதை